Tuesday ni dandam, Wednesday ready, vanda ganda, Thursday ni mukka, Friday ni bokka, Saturday Sunday, ஓட்டு தீர்க்க. மச்சான் இங்க பாருடி, ஆதாக்கு தெரியாம தான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிருக்கோம். ஒழுங்கா இங்கேயே சாப்பிட்டுட்டு டப்பாவையும் இங்கே இருக்கிற டஸ்ட்பின்லயே போட்டுட்டு வந்துரு. வீட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சிரும். டே அதுல 6 பீஸ் இருக்கும்டா. நான் எப்படிடா நடு ரோட்ல நின்னு 6ஐயும் சாப்பிட முடியும்? மச்சான் இங்க பாரு, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன். யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சு சாப்பிட வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? வேணாண்டி, மாட்டினா பெரிய பிரச்சனை ஆயிடும். மச்சான் மறந்துட்டியா? அதானடா வேணும் நமக்கு. நம்ம என்ன இங்க நல்ல பேர் வாங்கி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழவா வந்தோம்? மாட்டிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கினா நல்லது தானே? ஆமால, அது ஏன்டி எனக்கு மறந்து போகுது? நீதான் ஒரு மரமண்டையாச்சே, மறந்து தானே போகும். ஏய் சும்மாடா சும்மா. சார், மேடம், பீஸா ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஹாய், பீட்சா வந்துருச்சா? நான் கூட கிராமத்துல டெலிவரி பண்ண மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். கொடுங்க, நாங்க தான் ஆர்டர் பண்ணோம். இந்தாங்க மேடம். அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. ஓகே மேடம், இனிமே எது ஆர்டர் பண்ணாலும் இந்த லொகேஷன்லயே வந்து நில்லுங்க மேடம். ஏன்னு ஊருக்குள்ள எல்லாம் வரமாட்டீங்களா? இல்ல சார், முன்னாடிலாம் டெலிவரி பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா ஒரு வாட்டி வெளிநாட்டுல இருந்து அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஒரு ஃபேமிலி இங்க வந்திருந்தாங்க. அவங்க ஸ்விக்கில சாப்பாடு ஆர்டர் பண்ணதுனால டெலிவரி கொடுக்கலான்னு நான் வந்தேன் சார். அப்ப இந்த ஊருக்குள்ள பெரியாத்தான ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பேரு கூட முத்துலட்சுமி சரஸ்வதி அம்மாள்னு. ஆமாண்ணே, என்னாச்சு? அவங்க தான் கண்ட கெட்டு போன சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ஊருக்குள்ள நீ வரக்கூடாது, ஊருக்குள்ள சும்மா வேணா வா, ஆனா இப்படி எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வராதுன்னு சொல்லி திட்டி விட்டாங்க. ஐயோ. அதுல இருந்து இந்த ஊருக்குள்ள பெருசா யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. அப்படியே 1-2 பேர்னா கூட இங்க வர சொல்லிடுவோம். சரிங்க சார், இனிமே ஏதாவது ஒண்ணுனா இங்கே வந்து நில்லுங்க, நான் டெலிவரி பண்ணிடுறேன். சரிங்க அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே உங்களுக்கு டிப்ஸும் சேர்த்து தான் பே பண்ணிருக்கேன், வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். டே பாத்தியாடா அந்த கிழவிக்கு கொழுப்ப? ஏய், இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கூட இவ்ளோ கண்டிஷன்ஸ் போட மாட்டாங்கடா. ஆனா அந்த கிழவி படுத்துற பாடு இருக்கே, அப்பா முடியல. கரெக்ட் தான். சரி வா போலாம். அப்படியோ, யாருக்கும் தெரியாம இங்க வந்து உட்கார்ந்தாச்சு. வாசமே நல்ல கமகமன்னு வருதே. என்ன கன்றாவியா ஏதோ வாட வருது. அட என்ன கமகமன்னு வாசம் வருது. அப்பா, இப்பதான்டா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த புதுசா வந்த கேரக்டர் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ என்ன லைலா? ஆமா, என்னத்த கையில வச்சிக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கறவ? இதுவா? இதுதான் பீட்சா. இங்க பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு. வாசமும் நல்ல கமகமன்னு வருதுல. இதுல இருந்து தான் இவ்வளவு நேரமா வாட அடிச்சிட்டு இருந்துச்சா? என்ன கருமண்டா அது, இப்படி வாட அடிக்குதேன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீதான் அத கையில வச்சிக்கிட்டு இருக்கியா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஆமா, நான் தான் கழுதை இல்லையே, மாடாச்சே. எனக்கு எப்படி தெரியும்? நீதான் கழுதை, அதான் உனக்கு தெரியுது. ஆமா, என்னது அது? பீட்சா. எனக்கு பீட்சானா உயிர், ரொம்ப பிடிக்கும். ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? இங்க நான் போடுற சாணியை எடுத்து நல்லா உருட்டி செவுத்துல அடிச்சு வரட்டி ஆக்குவாங்க. அந்த வரட்டி எடுத்து மேல காய்கறி போட்ட மாதிரி இருக்குது நீ வச்சிருக்கிறது. அடியே மாட்டுக்குட்டி, சொல்றேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொன்னா என்ன? சாணி வரட்டின்னு இப்படி சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நான் எப்படி இத சாப்பிடுவேன்? சாப்பிடாத, அதுக்கு தான் சொன்னேன். சரி அழுவாத, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு சாப்பிடு. வேற வழி இல்ல, நீ என்ன கேவலமா சொன்னாலும் சரி, நான் இத சாப்பிட தான் போறேன். வீட்டுக்குள்ள போனா கம்பங்கூழு மருந்து குழம்புன்னு உயிரை வாங்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. அதுக்கு நான் இதையே சாப்பிட்டு போயிடுறேன். ஹே லைலு, உனக்கு வேணுமா அது? எனக்கெல்லாம் வேணாம்பா. அப்பா ஓகே, ஃபுல்லா நானே சாப்பிட்டுக்கிறேன். செம்ம டேஸ்ட். என்ன இப்படி சாப்பிடுறா? நம்ம வேற வேணான்னு சொல்லிட்டோம். இப்ப மானங்கிட்ட போய் மறுபடியும் கேட்டா கேவலமா சிரிப்பாளே. ஆக்சுவலி லைலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுல பீட்சாவை விட அதுல இருக்க சீஸ் பாத்தியா, அப்படியே இழுக்கும் போது ரப்பர் மாதிரி நம்ம கூடயே வரும். அத சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்களா, அப்பா வேற லெவல். ஐயோ வெறுப்பேத்றாளே. சரி, டைரக்டா கேட்டா மானம் போகும். கொஞ்சம் அப்படியே இன்டைரக்டா கேட்டு பாப்போம். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஆர்டர் போட்டா வீட்டுக்கே வந்து கொடுக்கறாங்க. எங்களுக்கு அப்படியா? நாங்கெல்லாம் தேடி போய் இருக்கிற கொஞ்ச நஞ்ச புல்ல மேஞ்சிக்கிட்டு வாரோம். அதுலயும் எங்க இப்ப காலி இடம்லாம் கிடக்குது. இந்த மனசு பசங்களுக்கு சின்னதா ஒரு இடம் கிடைச்சிட கூடாது. டப டப டப
என்ன பண்றது எல்லாம் அப்படி ஆயி போச்சு. ரொம்ப பசிக்கிற மாதிரி தெரியுது. நீ வேணும்னா ஒரு பீட்சா பீஸ் ட்ரை பண்றியா? ஐயோ சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன், குடு. ஒரு ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாக்குறேன். சாப்பிடு சாப்பிடு, நல்ல டேஸ்டா இருக்கும். சீச்சி சீச்சி சீ, என்னது இது? ஏய் லைலு, என்ன கீழே துப்பிட்ட? இந்த வீட்ல மிச்ச நச்ச தோசை, காய்கறியோட தோல், புழு வச்சு போன தக்காளி, வீணா போன சொரக்கானு எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வந்து கலனியா குடுப்பாங்க. அது கூட நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இருப்பேன். ஆனா இது பார்க்கவும் பிடிக்கல, சாப்பிடவும் பிடிக்கல. இதெல்லாம் எப்படி நீ திங்கிற? என்ன லைலு, இப்படி அசிங்கப்படுத்திட்ட? கலனி தண்ணி கூட டேஸ்டா இருக்குமா? அதை விட கேவலமான டேஸ்ட்லயா இருக்குது. இதுக்கு நீ கம்மங்கூழையே குடிச்சிட்டு போயிருக்கலாம்டி மூதேவி. ஹலோ, உனக்கு பிடிக்கலனா நீ சாப்பிடாத, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிடுவேன். தின்னு தின்னு தின்னுட்டு எப்படியோ போ. யாருக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, இந்த ஒரு பீஸ் சாப்பிட முடியல, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. லைலா, யூ வாண்ட்? ஏய் ஏய், வாயில நல்லா வந்துற போதே, எனக்கு இதெல்லாம் வேணாம், ஒழுங்கா எடுத்துட்டு போ. அப்பா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேனா அதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்படியே போய் ஒரு தூக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கோ, சுகமா தூக்கம் வரும். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அருகம்புள்ள ஜூஸை குடி, அதை குடி, இதை குடின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நான் போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வரேன். போ போ, பெரியாத்தா குணம் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்க. அந்த அம்மா எங்களையே பகல்ல தூங்க விடாது, இதுல எங்க உங்களை தூங்க விட போகுது? அதுட்ட 4 வாங்குனா தாண்டி நீலாம் சரிப்பட்டு வருவ. இதெல்லாம் ஒரு சோறுன்னு உட்காந்து மெனக்கிட்டு ஆர்டர் பண்ணி வர சாப்பிடுறா. நல்ல கம்மங்கூழு கருவாட்டு குழம்புன்னு தின்னாதானே உடம்புல நல்லா சத்து வரும். இதெல்லாம் இப்படி ஆர்டர் பண்ணி திங்கிறதுனால தான் காரா சேவுக்கு பாவாடை சட்டை போட்டுட்ட மாதிரி இருக்கா போல. ஐயோ, என்னது இது? டைனோசர் நம்மள நோக்கி வர மாதிரி பெரியாத்தா நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, குறுகுறுன்னு பாக்குறாங்களே. என்னது இது? யாரு இதெல்லாம் இங்க சாப்பிட்டது? லைலா, ஐயோ ஆத்தா, இதெல்லாம் நான் சாப்பிடலைங்க. நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வெளிய போய் மேய்ச்சிட்டு வரும்போது அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, எனக்கு இதுதான் வேலை. ஐயோ ஆத்தா, நான் எதுக்கு குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்க போட போறேன்? இது இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தவங்க தான் இங்க உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. என்னது? இந்த வீட்ல ஒருத்தவங்க இங்க வந்து இத சாப்பிட்டாங்களா? யாரு? ஐயோ, நம்ம வேற வாயை சும்மா வச்சுக்காம உளறி போட்டோமே. இப்ப யாரு சொல்றது? இந்த அம்மா வீட்டுக்கார சொல்லிடுவோம். அவரை தான் இந்த அம்மா ஒண்ணும் செய்யாது. பெரியாத்தா, அது ஐயா தான் சாப்பிட்டாங்க. யாரு? என் வீட்டுக்காரரா? ஆமா பெரியாத்தா. வர வர நீயும் மனுஷங்க மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கல. ஐயோ, கிளவி கண்டுபிடிச்சிச்சு. இத யாரு சாப்பிட்டான்னு எனக்கு தெரியும். ஒருத்தி அங்க கிச்சன்ல வந்து ஆடிட்டு போனா கம்மங்கூழு மருந்து குழம்புன்னு அவதான் இங்க உட்காந்து திருட்டுத்தனமா தின்றுப்பா. அடியே நிம்மதி, உனக்கு இன்னையோட நிம்மதி போச்சுடி. எங்க அவ? நிம்மதி, இங்க வா. ஒருத்தி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. என்ன என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க? நீ பண்ண திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்னது திருட்டுத்தனமா? கீழே பாரு, என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு. நான் என்ன பண்ண? ஐயோ, கடைசியில மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டனே. சரி சரி, சமாளிப்போம். இத நமக்கு ஏத்த மாதிரி மாத்துவோம். ஆமா, நான் தான் இதெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? சாப்பிட்டியே, அது ஃபுல்லா சாப்பிட்டியா? எதுக்கு இப்படி சாப்பாட்டை வீணாக்குற? அது எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட முடியல, அதான் வச்சிட்டேன். நினைச்சோனே எல்லாம் கைக்கு வந்துருதுல, அதான் சாப்பாட்டோட அருமெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஒரு கிராமத்துல இருந்துட்டு, அதுவும் பக்கா விவசாய நிலத்துல இருந்துட்டு இப்படி சாப்பாட்டை வேஸ்ட் பண்றியே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன இப்படி திட்டுறீங்க? பின்ன திட்டாம உன்னை மொடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? சரி சரி, அதான் நான் தப்பு பண்றேன்ல. எனக்கு இத பத்திலாம் ஒண்ணும் தெரியல. நான் வேஸ்ட் பண்ணது தப்புதான். என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க, நான் போயிடுறேன். உனக்கு இருக்கிற வாய் திமிருக்கு உன்னை வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இப்ப சாப்பாட்டை வீண் பண்ண மாதிரி இனிமே என்னைக்குமே பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பாடம் உனக்கு கத்து கொடுத்தே ஆகணும். என்ன பண்ணணும்? நீ இன்னையில இருந்து விவசாயம் பண்ணணும். என்னது? கேக்கலையா? இன்னையில இருந்து நீ விவசாயம் பண்ணணும்னு சொன்ன. கத்துக்கோ. ஒருத்தரும் வெயில் மலையில காடு மேட்ல ஏறி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கத்துக்கோ. ஒரு பருக்கு அரிசி எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு கத்துக்கோ. அப்புறமே நீ இந்த மாதிரி உணவெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்ட.
நம்மளோட வயல் நிலங்கள்ல சேத்துல வெறும் காலோட இறங்கி நீயும் வேலை செய். அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும். வாய் மட்டும் கிளிய கிளிய பேசுறல பண்ணு. என்னது, நான் விவசாயம் பண்ணணுமா?